வாங்க ஐயா, வாங்க, சும்மா வாங்க. ஏய்யா என்னை இப்படி தனியா அடைச்சு போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? உங்களுக்கு தான் பேய். ஆமா, நீங்க தான் பிசாசுங்க. அதான் இப்படி ஆடுறீங்க. பூசாரி சொல்லிட்டாரா? அதனால பேய் ஓட்ட இவர் பொறுத்தாரா? ஏய்யா, உங்க அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டாம். ஏதோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களேன்னு மரியாதை கட்டுப்பட்டு இருந்தா என்ன அட்டகாசம் பண்றீங்க? தலையெழுத்து. இப்போ எனக்கு பெய்யா உனக்கு பெய்யான்னு காட்டேன். வாங்க பச்சை பையா, இங்க உட்காருங்க. ஆமா, கொஞ்ச நாயில் என்ன பாடுபட்டு வச்சுட்டீங்க. பேசப்பட மூச்சு வரப்பட. என்ன எழுதுற? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணுக்கு ரொம்ப முத்தி போச்சு. இனி சும்மா விடக்கூடாது. என்னப்பா? நீங்க பயப்படுற? சொன்னேன் கிட்ட போகாதீங்க, ஒட்டுவார் ஒட்டின்னு. இப்ப உனக்கு ஓட்டணும் போல் இருக்கியா? இறங்கியா கீழே? எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ காலசாமி எல்லா இடம் இருக்கு. இறங்கியா? இறங்கியா? அந்த பொண்ணுக்கு ரொம்ப முத்தி போச்சியா? எங்கேயா ஓடுறேன்? அந்த பொண்ணு சரிப்படுத்திட்டு போ. சங்கிலி வச்சிருக்கியா? போய் கட்ட, நான் பின்னால வரேன். என்ன விட்டா பூசாரி கிடையாதியா? நீ போய முன்னால. நீ போய், நான் மந்திரம் போறேன். நீ போய் உள்ள போய் பாரு. இங்கே சீக்கிரம் வராத. வாயா வாயா. எனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாத. அந்த பொண்ணு இது வழியா போயிட்டா. எனக்கு அப்பவே தெரியும். பூசாரி சொன்னாரு இது காட்டேரி வேலைதான். எனக்கும் தெரியும் மகமாயி. ஏறிக்கிற மாதிரியாத்தான் அந்த பொண்ணு. பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. நீதான் அதை காப்பாத்தணும். நளினா, உன் வாழ்க்கையில நடக்கிற விசித்திரமான சம்பவங்களை பாத்தியா? பாவம், நீயும் சாகணும்னு தான் முடிவு செய்து ஒவ்வொரு தடவையும் முயற்சிகள் செய்ய. ஆனா தெய்வாதீனமா அது தடைபட்டுக்கிட்டே போகுது. அதனால இனிமே தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதே. உயிர் இருக்கிற வரையிலும் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு வினோதங்களையும் பாரு. எங்கேயாவது உன் பெண்மைக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சா அதோடு நீ இந்த உலகத்துல இல்லேன்னு நினைச்சுக்கோ.